வீட்டில் பாத்திரம் அடி பிடிச்சிருச்சுன்னா மணிக்கணக்காக ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. வெறும் 2 நிமிஷத்தில் புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணிடலாம். பாத்திரத்தில் கொஞ்சம் கூட கீறல் விழாமல் மாங்குன்னு தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கோங்க. லெமன் சால்ட் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலான லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். பபிள்ஸ் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம அடிப்பிடிச்ச பாத்திரத்தில் ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம ரொம்பலாம் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம நார்மலாக பாத்திரம் கழுவுற மாதிரி தேய்ச்சாலே போதுங்க. எந்த அளவுக்கு அடிப்பிடிச்ச கரையாக இருந்தாலும் சரி, ஒரே வாஷில் நமக்கு கிளியர் ஆகும். எந்த அளவுக்கு கறி பிடிச்ச பாத்திரமாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த அடிப்பிடிச்ச ஸ்மெல் கூட பாத்திரத்தில் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.